السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முடிந்ததற்கு பிறகு முதல் ஜும்மாவை நாம் சந்திக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரமலானுடைய காலத்தில் எப்படி நல்ல அமல்கள் செய்து நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்தோமோ அதே போன்று வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய முஸ்லிம் உலகில் இளைஞர்களின் எண்ணிக்கை என்பது பரக்கத்தாக இருக்கிறது. எந்த ஒரு சிறு பெரு அமைப்புகளிடத்திலும் கூட, சாதாரண சிறு குழு என்று பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட இளைஞர்களுடைய பட்டியல் ஒரு 500-ஐ தாண்டுகிறது. ஒரு அமைப்பினுடைய உறுப்பினராக எத்தனையோ நபர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். கோஷமிடுகிறார்கள், போராடுகிறார்கள், தங்களுடைய வலிமையை காட்டுகிறார்கள். இளமையின் முக்கியத்துவம், அது எப்படி பயணப்பட வேண்டும், அது எப்படி பயன் கொடுக்க வேண்டும், இந்த நேரத்திலே அந்த இளைஞர்கள் எப்படி பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பயன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது சில விஷயங்கள் இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது. ஆனால் அந்த இளைஞன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த இளைஞர்கள் விழித்தெழ வேண்டும். இன்றைய ஜும்மாவிலே இளைஞனே விழித்தெழு என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இளமை பருவம் என்பது ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பருவம். குழந்தை பருவம் என்பது ஒரு அறியாமை காலம். பல விஷயங்கள் தெரியாது, கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் குழந்தை பருவம். இளமை காலம் இருக்கிறதே, சில விஷயங்களை கற்றுணர்ந்து அதை செயல்படுத்துவதற்கு வலிமை மிகுந்த காலம். வயோதிகத்தில் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு வலிமை இருக்காது, செயல்பட முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதனுக்கு 3 பருவங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். குர்ஆனிலே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعஃபின். குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள்
அல்லாஹ் நம்மை எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை பற்றி சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் நம்முடைய அந்த பருவ காலங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களை படைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? மின் லுஃப், பலகீனத்திலிருந்து படைத்திருக்கின்றான். அதுதான் குழந்தை பருவம். குழந்தை பருவம் மிக பலகீனமான ஒரு பருவம். தாய் தான் என்ன செய்ய முடியும்? சோறு ஊட்டி விட முடியும், பால் கொடுக்கணும். நடக்கிறதுக்கு சக்தி இருக்காது. முதல்ல தவளணும், அப்புறம் நடக்கணும். அதே மாதிரி அதற்கு அடுத்த பருவம் அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம ஜால மின் பாதி லோஃபின் குவத்தன், அந்த பலகீனமான நிலைக்கு பிறகு ஒரு சக்தி வாய்ந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதுதான் வாலிப பருவம். வாலிப பருவம் போன்ற ஒரு சக்தியான பருவம் எதுவும் கிடையாது. வயதானவர்கள் கேட்டால் தெரியும், சொல்லுவார்கள், நாங்கள் வாலிபத்தில் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அவ்வளவு வேலை பார்ப்போம், நாங்கள் அவ்வளவு மல்லு கட்டுவோம் என்று சொல்லுவார்கள். நான் அப்படி நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலையை கூட இன்றைய இளைஞர் செய்வது கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுடைய இளமை பிரயாயத்தில் நாங்கள் இவ்வளவு வேலை செய்திருக்கிறோம், இவ்வளவு நேரம் கால் கடுக்க நடந்திருக்கிறோம். நாம இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்ல முடியாது நாங்கள் கால் கடுக்க நடந்திருக்கிறோம் என்று. ஏன்னா நம்ம கையில் எல்லாட்டுமே என்ன வந்துருச்சு? வாகனம் வந்துருச்சு. யாரும் நடக்கிறது இல்லை. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 3 பருவங்கள், இளமை பருவம் துடிப்பு மிக்க வலிமை மிக்க பருவம், ஆரோக்கியமான பருவம், ஏதாவது நோய் நொடி வந்தால் கூட மருத்துவம் செய்தால் சரியாகி போய்விடக்கூடிய ஒரு பருவம். வயதானவர்களுக்கு நோய் நொடி வந்தால் அது சரி செய்வதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாலிப பருவத்தை அல்லாஹ் அருட்கொடையாக வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது முதல்ல பலகீனம், 2வது குவத் சக்தி வாய்ந்த பருவம், 3வது அல்லாஹ் சொல்லுகின்றான் சும்மஜால மின்பாதி குவத்தில் லாஃபம் வ ஷைபா, அந்த இளமை பிராயத்தை கடந்ததற்கு பிறகு மறுபடியும் பலகீனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நரையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். வயோதிகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். பொதுவாக ஒரு பொன்மொழியாக சொல்லுவார்கள், மனிதன் பிறக்கும் போதும் தவக்கிறான், அதே போல அவன் இறக்கும் போதும் தவக்கிறான் என்று சொல்லுவார்கள். பிறக்கும் போது குழந்தை எப்படி தவந்து போச்சோ, நடக்கிறதுக்காண்டி எந்திரிச்சு போறதுக்காண்டி தவக்கும், அதே மாதிரியே வயோதிகமானதற்கு பிறகு கால்கள் வலுவிழந்து அவன் தவக்க ஆரம்பிக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த 3 பருவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த 3 பருவங்களில் நமக்கு அருளிய மிக முக்கியமான அருட்கொடைகள் நிறைந்த சக்தி வாய்ந்த பருவம் என்பது வாலிப பருவம். வாலிபம் மிகப்பெரிய பாக்கியமானது. ஆனால் அதே சமயத்தில் அந்த வாலிப பருவத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் மிக ஆபத்தானது. முன்பெல்லாம் இல்லாத மிகப்பெரிய தீமையின் உருவாக்கம் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தடை செய்வதற்கு தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தது. இன்றைக்கு இளைஞர்களை தடுக்க முடியவில்லை. தீமைகளிலிருந்து இளைஞர்கள் அவர்களுக்காகவே பலவிதமான நிகழ்வுகள் நடக்கிறது, நன்மையும் தீமையும் நடக்கிறது. அந்த இளைஞர்கள் அதிக கவனம் தீமையின்பால் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்வார்கள் ஹதீஸிலே, நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே 4 விஷயங்கள், 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கு விசாரிக்கப்படாம ஒருத்தருடைய கால் பாதம் என்ன செய்யாது? நகராது. என்னென்ன கேள்வி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள்? இஸ்ஸலுன் அர்பைனன் உம்ரிஹி ஃபீமா அப்னா, உடைய வயதை நீ எவ்வாறு கழித்தாய்? அடுத்த கேள்வி வன் ஷபாபிஹி, உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? நீ எப்படி சம்பாதித்தாய்? பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவு செய்தாய்? 3வது கேள்வி. 4வது கேள்வி, நீ எதை கற்றுக்கொண்டாயோ, இல்மாக கல்வியாக எதை நீ தெரிந்து கொண்டாயோ அதன்படி நீ எப்படி அமல் செய்தாய்? ஜகாத்து கொடுக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, ஹஜ்ஜுக்கு கடமை உனக்கு தெரிஞ்சிருச்சு, நோன்பு வைப்பது கடமை என்பது தெரிந்து விட்டது, இதெல்லாம் உன்னுடைய அறிவுக்கு வந்து விட்டது, நாலேஜுக்கு வந்துருச்சு. வந்ததற்கு பிறகு அதை அமல் செய்தாயா என்ற கேள்வி 4வது கேள்வி. அப்ப 4 கேள்விகள் கேட்டு விசாரணை செய்யப்படும் வரை
ஒரு மனிதனுடைய பாதங்கள் அந்த இடத்தை விட்டு நகராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த கேள்வியில மிக முக்கியமான கேள்வி, நம்ம சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளைஞர் பருவம், வாலிபத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் செலவு செய்தாயா? உடைய வாலிப காலங்கள் எப்படி கழிந்தது? நன்மையான காரியங்கள் ஈடுபட்டாயா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியில் அந்த வாலிப காலங்கள் சென்றதா? ஒரு மனிதன் வாலிப காலங்களிலே சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாட்களிலே நேரத்திலே 7 பேருக்கு நிழல் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நிழல். அந்த நிழல் ஒரு நபர் யார் அப்படின்னா, தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய இளமை காலத்தை வணக்க வழிபாட்டிலே கழித்தவர். அதனால்தான் வாலிபம் என்பது சுறுசுறுப்பான காலம், மிகவும் ஆபத்தான, சொல்ல போனால் பொதுவாக சொல்வார் வாலிபம் என்பது ஒரு பைத்தியமா என்று சொல்வார்கள். உண்மைதான், வாலிபம் என்பது ஒரு பைத்தியம் தான். சிலருக்கு பெண்கள் மீது பைத்தியம், சிலருக்கு பொன் மீது பைத்தியம், சிலருக்கு என்னது பைக் வாங்கி ஓட்டணும்னு பைத்தியம், சில பேருக்கு என்னது லேப்டாப் வாங்கணும், சில பேர் என்ன செய்யணும் செல்போன் வாங்கணும், விதவிதமா செல்போன் வாங்கணும். இளமை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு, இன்றைய இளைஞர்கள் செல்போனை விட்டு பிரிகிறதே இல்லை. இளைஞர் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. இளைஞர் என்று வரும் பொழுது பல மணி நேரங்கள் அதில் செலவு செய்கிறார்கள். அதன் காரணமாக உடைய மூளையில மனன சக்தி இல்லாம போயிடுச்சு, ஞாபக சக்தி குறைந்து போயிடுச்சு, படிப்பினுடைய தாக்கமே இல்லை. எத்தனையோ இளைஞர்கள் நம்ம வீடியோல கூட நீங்க பார்த்துருக்கலாம், சிறு பிள்ளைகள் செல்போனுடைய பாதிப்புனால உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வெற்றிக்கு பின்னால் இளைஞர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள். இளமை காலத்தில் அவர் துடிப்போடு என்ன செய்தார்கள்? இஸ்லாத்திற்கு உதவி செய்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸாமத் இப்னு ஸைத், தல்ஹத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அத்தனை சஹாபாக்களும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய சாதனைகள் புரிந்து சென்றார்கள். தீனுக்கு உதவியாக இருந்தார்கள். அவர்கள் செய்த தியாகம், அந்த இளமை காலத்தில் அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, இன்று நாம் முஸ்லிம்களாக தீன் படி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களைத்தான் என்ன செய்வாங்க? ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒரு நேரத்தில் இட்டுக்கட்டப்பட்டது வரலாறு தெரிந்திருக்கலாம் நீங்கள். இன்னொரு நபரோடு இட்டுக்கட்டப்பட்ட நேரத்தில் அது சார்ந்த விஷயங்களை கேட்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களிடத்தான் மஷூரா கேட்டாங்க. இளைஞர்கள் சில நேரங்களில் சரியான விஷயங்களை செய்வாங்க, பாரபட்சம் இல்லாம சொல்லிடுவாங்க. இளைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கேட்டோம்னா மறைத்தோ பாரபட்சமாக சொல்ல மாட்டாங்க. இப்ப இப்படியெல்லாம் இளைஞருடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவனம் எடுத்திருக்கிறார்கள். இளமையின் சிறப்பு அம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது நல்ல பலமும் ஆற்றலும் நிறைந்த பருவம் இளமை பருவம். வாழ்க்கையின் சிறப்பான ஒரு காலகட்டம். எதையும் மல்லுக்கட்டவும் எதையும் செய்ய துணிகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பருவம் தான் இந்த இளமை காலம். இந்த பொன்னான காலத்தை யார் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இம்மை மறுமையுடைய வெற்றி இருக்கிறது. ஒரு மனிதர் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இளமை காலத்தை சரியாக அவர் பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதர் மறுமையுடைய அந்த விஷயத்தை, மறுமை சார்ந்த விஷயங்களை சரியான வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இளமை காலங்கள் சரியாக கழிந்திருக்க வேண்டும். சரியாக பயன்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ வழிமுறைகளை சொல்லித் தருவார்கள். மோட்டிவேஷன் ஸ்பீச்சாளர் என்ன செய்வாங்க? நிறைய வழிமுறைகளை சொல்லுவாங்க. இளைஞர்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நமக்கு தெரிந்த ஒரு சில வழிமுறை, ஒரு 3 விஷயம். இளைஞர்கள் சரியாக இருக்க வேண்டும். அவர்கள் இளமை பருவத்தை கடந்து அடுத்த பருவத்திற்கு செல்லும் பொழுது எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி, மறு உலகத்திற்கும் சரி என்ற ரீதியில் ஒரு 3 விஷயங்கள்.
சரியாக நம்ம நடக்க வேண்டும் என்று சொன்னால் இளமை காலங்களில் ஒரு நீண்ட இலக்கு இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு எய்ம் இருக்கணும், சாதாரண எய்ம் இருக்கக்கூடாது, ஒரு நீண்ட இலக்கு இருக்க வேண்டும். அது இந்த உலகத்தில் எதை சாதிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, சரியத்துக்கு மாற்றமா இருக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணா இருக்கக்கூடாது. நான் இந்த துறையிலே சாதிக்க வேண்டும் என்று நான் என்ன நியத்து வைத்திருக்கிறேன், இலக்கு வைத்திருக்கிறேன். நான் விலை உயர்ந்த கார் வாங்க வேண்டும் இலக்கு வைத்திருக்கிறேன், தவறல்ல. நான் மிகப்பெரிய மாளிகை கட்ட வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கிறேன், தவறல்ல. இந்த சமுதாயத்திற்கு நான் பயன்படத்தக்க வகையில மிக பிரமாண்டமான விஷயங்களை செய்ய வேண்டும். நீண்ட இலக்கு என்பது மிக முக்கியம். நம்முடைய இளைஞரிடத்தில் இலக்கு இருக்குமே ஆனால் அதை பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தருவான். இன்றைய இளைஞரிடத்தில் குறிப்பாக நமது பகுதிகளில் யார்கிட்டையாவது போய் கேட்டால் அவங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டால் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இளைஞரிடத்தில் இலக்கு இல்லை. நம்ம என்ன கல்வி பயிலுகிறோம், நாம் என்ன வேலை வாய்ப்புக்கு தேட வேண்டும், எப்படி போக வேண்டும், சமுதாயத்துக்கு எப்படி பிரயோஜனமாக நடக்க வேண்டும், நீண்ட இலக்கு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் முன்பு இருந்தவர்களை காட்டிலும் ஒரு விஷயத்தில் ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. என்ன இலக்கு அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். அந்த இலக்கு உண்டு எல்லாருக்குமே. அதனுடைய வழிமுறைகள் நல்ல கல்வி பயின்று கல்வியிலே தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து போவதல்ல. எல்லோருக்கும் ஒரு இலக்கு, இளைஞர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நாம் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்குமே ஆனால், அது மாத்திரம் இருந்தால் நம்மை சம்பாத்தியத்திலே தவறான வழியை தேர்வு செய்ய அது தள்ளிவிடும். ஒரு இளைஞர் இலக்கு வைக்கிறார், நான் நிறைய சம்பாதிக்கணும், பணம் தான் பிரதானம் என்று நினைப்பாரையானால் அவர் நேரான வழியில் சம்பாதிக்கிறத யோசிக்க மாட்டார். எப்படி கிடைச்சாலும் சரி காசு பணம், தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை உள்ளத்திலே வந்துவிடும். இன்றைய இளைஞர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய செய்தி, கை நிறைய காசு வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, தன்னுடைய இலக்காக பிரதானமாக காசை மட்டும் வைக்கக்கூடாது. அப்படி உள்ளத்திலே காசை மட்டும் இலக்காக வைப்போமேயானால் அது நேரான வழி நமக்கு தேர்வு செய்ய விடாது. பல கோணங்கள் என்ன செய்வோம், நம்ம சிந்திப்போம். எந்த வழியில காசு பணத்தை சம்பாதிக்கலாம், இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் படித்து விட்டு சரியான வேலை வாய்ப்பில் இல்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தை வைத்து சரியான முறையில் தொழில் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனை காசு பணத்தில் மட்டும் இருப்பதின் காரணமாக எங்கே எப்படி காசு கிடைக்கும் என்பதை நாம் யோசித்து கொண்டே இருக்கிற முடிவு என்ன செய்யறது, நமக்கு கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கு எவ்வளவு என்று அவன் நிர்ணயித்திருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். ஆக நீண்ட இலக்கு என்பது மிக முக்கியம். அந்த நீண்ட இலக்கிலே என்னுடைய ஏம் இதுவாக ஆக வேண்டும், இந்த துறையை நான் தேர்வு செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு நான் இப்படி பயன் தர வேண்டும் என்ற நியத்து வைக்க வேண்டும். அதுதான் நீண்ட இலக்கு. காசு பணம் என்பது பின்னாடி வந்துவிடும். சில வருடங்களுக்கு முன்பாக சத்தியம் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்தியாவிற்கு இன்டர்நெட் முதலில் கொடுத்த நிறுவனம் சத்தியம் கம்ப்யூட்டர். அதனுடைய ஓனர் ராமலிங்க ராஜு 38 வயதுல மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். கிட்டத்தட்ட பிரதமரோடு உட்கார்ந்து தேநீர் அருந்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு. அவருடைய பணத்தாசை, அவருடைய பணத்தாருடைய ஆசை என்ன தள்ளிவிட்டது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 14,000 கோடி மோசடியில சிறைக்கு போனாரு. பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த செய்தி தான், பிரபலியமான செய்தி. இலக்கு காசு பணமாக இருக்குமேயானால் இளைஞர்களை தவறான பாதையில் தூண்டி விடுகிறது. இளைஞர்களிடத்தை சொல்ல வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நீண்ட இலக்கு இருக்கவன பெரிய எய்ம் வைக்கலாம். ஆனா பெருசா காசு பணத்தை தான் சம்பாதிக்கணும் எய்ம் வச்சோம் அப்படின்னா அது நம்ம தவறான பாதையில் கொண்டு போய் விட்டுரும். மோசடிகள், ஏமாற்றம் எல்லாம் என்ன சேர்ந்து கொள்ளும். ஆனால் நீண்ட இலக்கு என்பது முக்கியம். இரண்டாவது மிக முக்கியமான இளைஞர்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, துடிப்பான செயல்பாடு இருக்கணும். சோம்பேறிங்கிறது இருக்கவே கூடாது. இளமை பருவம் என்பது மிக துடிப்பான ஒரு பருவம். எதையும் மல்லு கட்டக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்தில் இருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மற்ற விஷயங்களுக்கு என்ன செய்ய முந்தி கொண்டு நிற்கிறார்கள். தீமையான விஷயங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. தீமையான விஷயம் செயல்படுறதுக்கு என்ன செய்யறாங்க, கைலியை வேட்டியை வரிந்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் நன்மை என்று வரும் பொழுது
கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்திடுறாங்க. இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காலகட்டம். இந்த காலகட்டம் துடிப்போடு இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், குர்ஆன் சொல்லும் இப்ராஹிம் நபியை பற்றி, அவர் ஒரு வாலிபர் என்று சொல்லும். 20 வயசு கூட ஆகல இப்ராஹிம் நபிக்கு. நம்ரூது மன்னனை எதிர்த்தாங்க. நம்ரூது மன்னன் அவனையே எதிர்த்தாங்க இப்ராஹிம் நபி 20 வயசுக்கு முன்னாடி. எப்படி எதிர்த்தாங்க? சிலை வணக்கத்தை, இணை வைப்பதை எதிர்த்து நின்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன் சொல்லும் தன்னுடைய குடும்ப பின்னணி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப பின்னணி எப்படி தெரியுமா? குடும்ப பின்னணியை இணை வைக்கக்கூடிய குடும்ப பின்னணி. தந்தை சிலை செய்து வைக்கக்கூடிய நபராக இருந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிட்ட சொன்னாங்க, யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. ஏன் இதை வணங்குறீங்க? இப்ராஹிம் நபி அழகா கேட்டாங்க. அறிவார்ந்த விஷயங்கள், இன்னைக்கு அறிவார்ந்த விஷயங்கள் குறைந்து போய் விட்டது. இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைகிட்ட கேட்டாங்க. அதுக்கு பேச முடியாது, கேட்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, யாருக்கும் பயன் கொடுக்க முடியாது, அதை போய் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. கேள்வி எப்படி ஒரு நியாயமான கேள்வி குர்ஆனில் இருக்கிறது. துடிப்போடு செயல்பட்டார்கள். இப்ராஹிம் நபி நீங்க வரலாறை எடுத்து பாருங்கள். நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டு இதுல தூக்கி எரிய போகக்கூடிய சூழ்நிலையில் கூட அவர்கள் என்ன செய்யல? துடிப்போட தான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட என்ன செய்யல? அசைஞ்சு கொடுக்கல. அதுதான் இளமை பருவம். அந்த இப்ராஹிம் நபி எப்படி இளமை காலத்தில் அப்படி துடிப்போடு இருந்தாங்களோ, அந்த துடிப்பு என்ற இளைஞர்களுக்கு இருக்குமே. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் இன்னும் முன்னேறி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் எங்கே நிற்கிறார்கள்? நன்மையான காரியங்களை உடன்படுகிறார்களா? நன்மையான நிகழ்வுகளுக்கு வருகை தருகிறார்களா? ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டிய செய்தி இது. நம்முடைய மார்க்கத்தை நாம் தான் கொண்டு போகணும். சஹாபாக்கள் இளமை பருவத்தில் இருந்து தான் தியாகம் செஞ்சாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் இளமை காலங்களில் மவுத்தாயிட்டாங்க. திருமணம் முடித்த முதல் நாள் போரிலே ஒரு பின்னடைவு என்று செய்தி வருகிறது. அப்படியே மனைவியை விட்டு விட்டு செல்கிறார்கள். ஒரு சஹாபி போரிலே ஷஹீதாகி போகிறார்கள். அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாகத்தான் நாம் இன்று முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்லாத்திற்காக இந்த உலகத்தில் நாம் மரணிப்பதற்கு முன்பாக நம்முடைய இலக்கு ஒன்று இருக்க வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக நான் ஏதாவது ஒன்றை செய்து விடுவேன், இந்த இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு தியாகத்தை நான் செய்து விடுவேன். ஒவ்வொரு குழுக்கள், ஒவ்வொரு அமைப்புகளிலும் இருக்கிறது. நான் இந்த மரணிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிருவேன்னு. ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நாம் என்ன உறுதி எடுக்கணும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்காக நான் எதையாவது செய்து விட்டு தான் மரணிப்பேன் என்ற இலக்கு இருக்க வேண்டும். துடிப்போடு செயல்படுவது என்பது மிக முக்கியம். மூன்றாவது விஷயம், ஒரு இளைஞர் சரியான இலக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் துடிப்போடு செயல்படக்கூடிய இளைஞர் தான். 2 இருக்குது. மூணாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நல்லொழுக்கம். 2 இருக்குது. சரியான இலக்கு இருக்குது, எய்ம் இருக்குது, அதே மாதிரி துடிப்போட செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறாரு. ஆனா இந்த இளைஞர்கிட்ட நல்லொழுக்கம் இல்லை என்று வைத்துக் கொண்டால் இவனால் சரியாக செயல்பட முடியாது, இலக்கை அடைய முடியாது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் அவனுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்லொழுக்கம் முக்கியம். ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு இளைஞன் அவன் வேலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்லொழுக்கம் என்பது முக்கியம். தொழில்துறைகள் அதே தான். யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ தொழில்துறைகள், கல்வி அத்தனையும் அவர்கள் பின்தங்கி இருப்பார்கள். ஒருத்தர் நல்லா படிச்சு வர்றாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் நல்லொழுக்கம் உள்ளவராக இருப்பாரு. யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கம் குறைந்து கொண்டு வருகிறதோ அவர்களுடைய பாதிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. அது எத்தனை வயசானாலும் சரிதான். குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில, இளைஞருடைய அந்த இளமை பருவத்தில் நம்ம மிக ஒழுக்கமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவசியம். உதாரணமாக குர்ஆன் சொல்லும், யூசுப் என்ற இளைஞர், யூசுப் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லினான் இளைஞர். யூசுப் நபி எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்க? உலகத்தினுடைய அழகுல பாதி அவங்க தான். அப்பேற்பட்ட அழகு சௌந்தரியமான இளைஞர். அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யூசுப் சூரால. ஒரு பெண் என்ன செய்யறாங்க? யூசுப் நபியை அடைகிறதுக்கு அழைக்கிறாங்க, தனிமையில் அழைக்கிறாங்க, உதறி தள்ளி விட்டு போனாங்க யூசுப் நபி. இளைஞருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து யூசுப்ல ஒரு பெண் என்ன செய்கிறது? ஆணை அழைக்கிறது,
அதற்கு பதில் கொடுக்காமல் யூசுப் நபி என்ன செய்கிறார்கள்? உதறி தள்ளி விட்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் உங்களை அடைஞ்சே தீருவேன், நீங்க கட்டுப்படணும், இல்லைன்னா நான் உங்களை சிறையில் அடைப்பேன் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் கழித்து யூசுப் நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, நான் இங்க வெளியில இருந்து சிரமப்படுறதை விட நான் சிறைக்கே போயிறேன்னு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம இளைஞர்கள் கவனத்தில் எடுத்துக்கிறணும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெளியில நம்ம உலகத்துல இருந்தா ஒரு பெண்ணினால் நமக்கு தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் சிறைக்கே போயிறேன்னு சிறைக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் சிறையில இருந்தாங்க யூசுப் நபி. காரணம், பெரிய காரணம், தவறுலாம் பண்ணல. வெளியில இருந்தா இந்த பெண்ணுடைய ஆசைக்கு நம்ம கட்டுப்படணும். ஆகையினால என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிறைக்குள்ள போயிட்டாங்க. ஒரு இளைஞருக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகத்தான் யூசுப் நபி சென்றிருக்கிறார்கள். அப்ப நம்ம யோசிக்கணும், 12 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டாங்க சிறையில் இருந்து, தன்னுடைய பத்தினித்தனத்தை, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். மொபைல் பார்க்கறதுல இருந்து, இணையதளத்தில் உலாவி வர்றதுல இருந்து ஒவ்வொரு நேரம் நம்ம சிந்திக்கணும். நம்முடைய ஆபாசங்களை தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வரல அப்படின்னா நம்முடைய இலக்கை பாதிக்கும். நம்மளால ஒரு நன்மை செய்ய முடியாது, நம்மளால சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இஷ்டப்படி ஒரு இளைஞர் நடக்கக்கூடாது. தன் இஷ்டப்படி நடக்க நினைத்தால் அதற்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வருவார், ஒரு இளைஞர் வருவார். வந்தவர் கேட்பார், யார ரசூலல்லாஹ், எனக்கு ஜினாவுக்கு அனுமதி தாருங்கள், விபச்சாரம் புரிவதற்கு எனக்கு அனுமதி தாங்க என்று கேட்டு ஒரு இளைஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே அவங்க திட்டுறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான அணுகுமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, பக்கத்துல வாண்டாங்க, கிட்டத்துல வாங்கன்றாங்க, பக்கத்துல உட்காருங்கன்றாங்க. அந்த இளைஞரை பக்கத்துல உட்கார்ந்தார். உட்கார்ந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஆ துஹிப்புஹு லி உம்மிக்க, ஆ துஹிப்புக லி உம்மிக்க, நீங்க இந்த விபச்சாரத்தை உடைய தாயிட்ட செய்வதை நீங்க விரும்புவீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் பிற சகோதரர்கள் அவருடைய தாயிடத்தில் மற்றவர் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டாங்க. இப்ப 2வது கேள்வி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுடைய சகோதரியோட விபச்சாரம் புரியதை விரும்புவீங்களா? யா ரசூலல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன், அதிர்ந்து போனார். அதே மாதிரி தான் மற்ற மனிதர்களும் அவருடைய சகோதரிகள் மற்றவரோடு விபச்சாரம் புரிவதை விரும்ப மாட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு வராங்க. அதே மாதிரி உங்களுடைய மாமியிடத்தில் நீங்கள் விபச்சாரம் புரிவதை விரும்புவீர்களா? உங்களுடைய சின்னம்மாவிடத்தில் நீங்கள் விபச்சாரம் புரிவதை விரும்புவீர்களா? இப்படி வரிசையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டே வருவாங்க. வந்த இளைஞர் சார், யா ரசூலல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணாகிறவள் யாருக்காவது ஒருவருக்கு மகளாக இருப்பாள், யாருக்காவது ஒருவருக்கு தாயாக இருப்பாள், யாருக்காவது ஒருக்கு மாமியாக இருப்பாள், அவங்க விரும்ப மாட்டாங்க என்று உணர்வு பூர்வமாக உள்ளத்தை நெகிழச் செய்யும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்கு பாடம் நடத்துவார்கள். பாடம் நடத்திவிட்டு கடைசியாக அந்த இளைஞருடைய கையை, தன்னுடைய கையை எடுத்து அந்த இளைஞர் மீது வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அல்லாஹ் மஃபிர் தன்பு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவருடைய கல்புல இந்த விஷயத்தை நீக்கிரு, இவரை என்ன செய்ய பத்தினித்தனமா ஆக்கு என்று துஆ செய்வார்கள். கடைசியா அந்த மனிதர் அதுல இருந்து அவர் ரொம்ப பேணுதலோட வாழ்க்கையை நடத்துவார். இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு ஆபாசங்களிலும் மற்ற வீண் விளையாட்டுகளிலும் கேளிக்கையிலும் என்ன செய்து முக்கியத்துவம் கொடுத்து திரிகிறது. கொஞ்ச காலம்தான், அந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால், இளைஞர் நேரத்தை, அந்த வாலிப காலத்தை சரியாக பயன்படுத்தினால் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அது இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி. யார் அந்த வாலிப பருவத்தை மோசமான காரியங்களிலும் தவறான விஷயங்களிலும் ஈடுபடுத்தி விட்டார்களோ அவருடைய பின்வரும் காலங்கள் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளைஞர்களை வார்த்து எடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 16 வயது இளைஞர், சிறு வயதிலே குர்ஆனை முழுவதையும் மனனம் செஞ்சிட்டாங்க. அவங்க தான் வஹியை வந்தா எழுதக்கூடிய பொறுப்புல இருந்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித்ல சொன்னாங்க, நீங்க போய் ஈதர்களுடைய வேதங்களை படிச்சுட்டு வாங்க. 2 வாரம் ஈதருடைய வேதங்களை மனப்பாடம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் ஒரு உத்தரவு போட்டாங்க, நீங்க சுரியானி மொழியை படிச்சுட்டு வாங்க.
ஸைத் இப்னு சாபித் என்ன செஞ்சாங்க, ஒரு 17 நாட்கள்ல சுரியானி மொழியை படிச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு கல்வியில பின்தங்கி இருக்கிறோம். சரியான முறையில் ஸ்கூல் படிப்பு கல்லூரி படிப்பை சரியா படிக்கிறோமா? எத்தனை விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? எத்தனை விஷயம் சரியான முறையில் மனனம் செஞ்சு வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய காலங்கள் எல்லாம் கேளிக்கைகளில் கழிவதன் காரணமாக நமக்கு மனன சக்தி குறைஞ்சு போய் யாப சக்தி எல்லாம் குறைந்து போய் விட்டது. சரியான படிப்பு கிடையாது. நம்முடைய சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது. இன்னும் நம்ம பின்தங்கிட்டே போனோம் அப்படின்னா நம்முடைய பின்னால் வரக்கூடிய சமுதாயம் மிகப்பெரிய மோசமான பின்னடைவை சந்திக்கும். அதனால இளைஞரை விழித்தெழக்கூடிய மிக முக்கியமான காலகட்டம், மிக முக்கியம் கல்வி தான். நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா படிங்க. படிக்கிறது மட்டும்தான் நம்ம உயர்த்திக்கிட்டே போகும். எந்த மார்க்கமும் இந்த அளவுக்கு கல்வியை சொன்னதே கிடையாது. நம்முடைய மார்க்கம் அவ்வளவு சொல்லி இருக்குது. குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா தான், படிங்கன்னு தான் அல்லாஹ் சொன்னான். குர்ஆன் முதல்ல இறங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா, படிங்க. படிப்பதற்கென்றே ஒரு வசனத்தை இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம். ஆனால் நம்ம அதில் பலகீனமாக இருக்கிறோம். இளைஞர்கள் நம்ம மிக முக்கியமாக சுறுசுறுப்போடு படிங்க. இங்கே வரக்கூடிய காலங்கள் மிக மோசமான காலகட்டம். வெளிநாட்டுக்கு போயிடலாம், இங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம், அதை செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம், தொழில்துறை பண்ணியிருக்கலாம். இந்த எண்ணத்தை விட்டுட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கக்கூடிய இளைஞர் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. என்னுடைய எய்மு நான் இந்த துறையில் போய் நான் சாதிப்பேன், அரசு துறையில் நான் வேலை வாங்கி இருப்பேன், அதன் மூலம் நான் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் கொடுப்பேன், இல்லை நான் எப்படி சம்பாதிச்சுக்கலாம் என்று நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை வீணாக போயிடும். நம்ம இன்னும் பின்தங்கிக்கிட்டே போயிட்டே இருப்போம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தை அடக்க நினைப்பார்கள். இன்னும் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய இளைஞர்களுக்கு எல்லா விதமான கல்வி அறிவாற்றலையும் வழங்கி பேணுதலோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய இளைஞர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வாய்ப்புகளை வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.